எதுக்கு ரெடி ஆகணும்? மேடம் எங்க போறீங்க? என்னம்மா இப்படி கேக்குற? கல்யாணத்துக்கு நம்ம போகணும்ல. நான் அப்பவே என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் பேக் பண்ணிட்டேன். நீ லேட் பண்ணாம சீக்கிரம் வாமா. ஆமா பாரதி, ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. பீரோல இருக்கிற எல்லா துணியும் எடுத்து போட்டு கிளறி ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து எடுத்து வச்சிட்டு இருக்கா. தமிழ், நாம கல்யாணத்துக்கு போகல. உனக்கு இப்பதானே உடம்பு சரியாச்சு. உடனே அவ்வளவு தூரம் போய் அந்த அலைச்சல்லாம் உனக்கு ஒத்துக்காது. ஏன் பாரதி அப்படி சொல்ற? அந்த தம்பி நம்ம வீடு வரைக்கும் வந்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போயிருக்கு. அவர் நமக்கு செஞ்சதுக்கு நியாயமா நாம எல்லாரும் அவர் கல்யாணத்துக்கு போகணும். நமக்கு அந்த நேரத்துல வேற ஒரு சீமந்தம் இருக்கு. அதனாலதான் நீயாச்சும் போயிட்டு வான்னு சொன்னோம். தமிழும் அந்த தம்பி மேல ரொம்ப பாசமா இருக்கா. உனக்கும் அப்படி எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தா ஒரு மாற்றமா இருக்கும் இல்லையா? தமிழும் அந்த தம்பி வந்து சொல்லிட்டு போனதுல இருந்து ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கா. அத்தை, தெரிஞ்சவங்க, கூட வேலை பாக்குறவங்க, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு 1000 கல்யாணம் தினம் நடந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாரும் நமக்கு ஏதோ ஒரு வகையில வேண்டப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. அதுக்குன்னு எல்லா கல்யாணத்துக்கும் போயிட்டு இருக்க முடியுமா? அதுவும் இல்லாம தமிழுக்கு இப்பதானே உடம்பு சரியாச்சு. இந்த நேரத்துல எங்கேயாச்சும் அலைஞ்சு மறுபடியும் உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது அத்தை? அம்மா, என் ஃப்ரெண்டு பாவம்மா, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆமா, இவ பெரிய மனுஷி பாரு. நீ போகலன்னா அங்க கல்யாணம் நடக்காதா? ஒழுங்கா சொல்ற பேச்ச கேளு. போய் ஹோம்வொர்க் பண்ணு போ. பாருங்க பாட்டி, கண்டிப்பா கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன ஏமாத்துறாங்க. போமா, இனிமே நான் உன் கூட பேசவே மாட்டேன். ஏன் பாரதி? இல்ல அத்தை, அவளுக்கு உடம்பு இப்பதான் சரியா இருக்கு. அன்னைக்கு நைட்டெல்லாம் அவ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு நீங்களும் பாத்தீங்கல்ல. இதை நீ அவகிட்ட பொறுமையா சொல்லிருக்கலாம்ல. இப்ப பார், அவ கோச்சிட்டு போயிட்டா. என்ன அத்தை பண்றது? சொல்லுங்க லதா. சார், நாங்க எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். ஆதி கிட்ட சொல்லிடுறீங்களா? கண்டிப்பா சொல்லிடுறேன் லதா. ஓகே சார். சாரி சார், ஆதி போன் ரீச் ஆகல. அதான் உங்களுக்கு கால் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. அதனால என்ன, அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல. நான் அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்புறம் நீங்களா பார்த்து பத்திரமா வாங்க. பாய் சார். பாய். இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடலாம். உன் ஃபோன் ரீச் ஆனாலுமே நீ எனக்கு தானே கால் பண்ணுவ? ஐயோ, என்னடா ஆபீஸ்ல எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க. டேய், அதுக்கு நீ ஏன்டா டென்ஷனா இருக்க? டேய், கிளம்பிட்டாங்கல்ல, அதான் எனக்கு டென்ஷனு. அவங்க வர்றதுக்கும் உன் டென்ஷனுக்கும் என்ன சம்பந்தம்? ஏண்டா? டேய் மச்சி, நீ நிஜமாவே தெரியாம தான் கேக்குறியா, இல்ல தெரிஞ்சும் தெரியாம நடிக்கிறியா? டேய், நான் ஏன்டா நடிக்க போறேன்? அவங்க கல்யாணத்துக்கு தானே வராங்க. ஆமாண்டா, கல்யாணத்துக்கு தான். ஆனா அவங்க 2 பேரும் ஒன்னும் தனியா வரல, மொத்த ஆபீஸும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்கடா. டேய் மச்சான், அவங்க எல்லாரும் வந்தா
என்ன ஆகும் நினைச்சு பாத்தியா? என்ன ஆகும்? ஈவினிங் ரிசப்ஷன் நடக்கும், நாளைக்கு காலையில கல்யாணம், அவ்வளவுதானே? டேய் அது உனக்கு தெரியுது, ஆனா உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். டேய் அப்படி என்ன உண்மை தெரிய போகுது? நம்ம என்ன திருட்டு கல்யாணமா பண்ண போறோம்? இது பாரு, உழப்பாம நேரா விஷயத்துக்கு வா. சும்மா பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. டேய் மச்சான், அவங்க இங்க வந்து இறங்குனதும் கம்பெனிக்கு உண்மையான எம்டி நான் இல்ல நீ தானே எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே. ஓ, நீ அப்படி வரியா? ஆ, அதான் உன் பிரச்சனையா? ம். ஆ, சரி. டேய் தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போட்டோம், அதுக்கு என்ன? எனது தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போட்டுமா? ஆ, டேய் நீ தான் எப்படின்னு தெரிஞ்சா உனக்கு என்ன, உன்னை அப்படியே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனா என்னாலுமே கொஞ்சம் யோசிச்சு பாடுறா, கீழே இருந்து மேல வரைக்கும் கேவலமா பார்க்க மாட்டாங்க. அவங்க வேற எல்லா பொண்ணுங்களும் கூட்டமா மொத்தமா வராங்கடா. ஐயோ டேய், அப்படி ஒரு காட்சியை மட்டும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடா. சரி, அதுக்கு இப்ப என்ன? நான் எம்டின்னு யாருக்கும் தெரியக்கூடாது, அதானே? ஆமாண்டா, அதேதான்டா. அவளே விட பாத்துக்கலாம். நீ பார்த்துட்டு தான் இருக்க போற, ஆனா நான் தானே மாட்டிட்டு முழிக்க போறேன். டே கேஷவ், இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் யாருக்கும் உண்மை தெரியாம நான் பாத்துக்கிறேன், போதுமா? யூல் பி த எம்டி ஃபார் எவர். ப்ராமிஸ்? என்னடா சின்ன பசங்க மாதிரி ப்ராமிஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்க? சத்தியம் பண்றா. ப்ராமிஸ். அப்பாடா மச்சான், தேங்க்ஸ்டா, இது போதும். பாரதி, தமிழ் உள்ள போய் ரொம்ப நேரமாச்சு. அவ பசி தாங்க மாட்டா. கல்யாணத்துக்கு போற சந்தோஷத்துல அவ எதுவுமே சாப்பிடல. நீ போய் அவளை சமாதானப்படுத்தி இதை சாப்பிட வை. விடுங்க அத்தை, அவளுக்கு வர வர செல்லம் ஜாஸ்தியா போச்சு. இப்ப நான் அவளை சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சா அதுவே அவளுக்கு பழக்கமாயிடும். அடம் பிடிச்சா எல்லாம் கிடைக்குங்கிற நினைப்பு அவளுக்கு. பாரதி, அவ குழந்தை தானே பாரதி. அந்த தம்பி மேல ஃப்ரெண்டுன்னு அவ்வளவு பிரியமா இருந்துச்சு. நீயும் கல்யாணத்துக்கு போலான்னு சொல்லிட்டு கடைசியில வேண்டான்னு சொல்லிட்ட. அதான் அவளால தாங்கிக்க முடியல. போனும் தான் அத்தை நானும் நினைச்சேன். ஆனா அப்பன்னு பார்த்தா அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இப்ப மறுபடியும் காய்ச்சல் வரதுக்கா? அவளுக்கு பசிச்சா அவ தானா வெளியே வருவா. ஏன் பாரதி, அவ கோவம் தான் உனக்கு தெரியும்ல. நீ போய் அவளை கொஞ்சம் ஊட்டி விட. என்ன அத்தை நீங்க? சரி கொடுங்க, நான் போறேன். ஆனா அவ நெளிவா பாருங்க. தமிழ், தமிழ், கதவை தர. தமிழ், இப்ப நீ கதவை திறக்க போறியா இல்லையா? நான் கதவை தரேன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன பழக்கம் இது? இங்க பாருடி, நீ என்ன அடம் பிடிச்சாலும் நம்ம கல்யாணத்துக்கு போக போறதில்ல. முதல்ல வெளியில வந்து சாப்பிடு. நான் ஒன்னும் வர மாட்டேன். எனக்கு சாப்பாடும் வேணாம், ஒண்ணும் வேணாம். தமிழ், இப்ப கதவை திறக்கலன்னா என்கிட்ட அடி வாங்குவேன். முடியாது, நான் வரவே மாட்டேன். அத்தை, நான் தான் சொன்னேன்ல, பாருங்க எப்படி அடம் பிடிக்கிறான்னு. அவ அங்கேயே கிடக்கட்டும், விடுங்க அத்தை. ஏய், அவ தான் சின்ன குழந்தை, ஏதோ தெரியாம பண்றானா? நீ அவ கூட சேர்ந்து போட்டி போட்டுட்டு இருப்பியா? உங்க அம்மா பொண்ணு சண்டையில அப்புறமா வச்சுக்கோங்க. என் பேத்திக்கு நானே ஊட்டி விடுறேன், குடு போ. தமிழ், என் செல்லக்குட்டி, வாடா, பசிக்கும்ல, வந்து சாப்பிட்டுட்டு போயிடுற கண்ணு. போங்க பாட்டி, எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம். நான் ரொம்ப கோவமா இருக்கேன். யார் மேலடா கோவம்? உங்க அம்மா மேல தானே. நான் பாட்டி தானே கூப்பிடுறேன், வாமா. வரமாட்டேன் பாட்டி, நான் சொன்னதுதான். ஏய், என்னடி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? என்ன உன்கிட்ட வந்து எல்லாரும் கெஞ்சணுமா? ஏ பாரதி, என்ன சும்மா நீ என் பேத்தி மிரட்டிட்டே இருக்க? அவளுக்கு நானே டிஃபன் ஊட்டிக்கிறேன், நீ போ. ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் பாத்துக்கிறேன், நீ போ. போங்கறல்ல, போங்கறல்ல. என்னமோ பண்ணுங்க. தமிழு, என் கண்ணு குட்டி இல்ல, என் செல்லம் இல்ல, நானும் உன் கட்சி தான்டா. எனக்கும் உங்க அம்மா பண்ணதெல்லாம் பிடிக்கவே இல்லை. வெளியில வாட தங்கம்மா,
வந்து சாப்பிட்டுட்டு போயிடுமா. பாட்டி கூப்பிடுறேன்ல. வாடா செல்லம். செல்லக்குட்டி. அம்மா எங்க? அவ அங்க போயிட்டா. நீ வா. பாட்டி நான் சாப்பிடணும். வாடி செல்லம், உனக்கு தாண்டி செல்லம். வா சாப்பிடு வா. இந்த பாரு, என் பேத்தி சாப்பிடறதுக்கு மட்டும்தான் வெளியே வந்திருக்கா. அவளை திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. போதும் பாட்டி. சரி, இந்த தண்ணி குடி. பாட்டி நீ சொன்னதுனால தான் நான் சாப்பிட்டேன். மறுபடியும் ரூம்குள்ள போயிடுவேன். என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிடுங்க. பாத்தீங்களா அத்தை என்ன பேச்சு பேசுறான்னு? விடு பாரதி, குழந்தை தானே. அப்படியே உங்க அப்பங்குணம். இப்பவே வாசு மாதிரி மூக்குக்கு மேல கோவம் வருது. நல்ல அம்மா பொண்ணு. எப்படியோ அவ சாப்பிட்டதே எனக்கு போதும். சரி பாரதி, நீ உன் வேலையை பாரு. கொஞ்ச நேரத்துல அவ சமாதானம் ஆயிடுவா. என்ன? மாப்ள, என்ன மாப்ள டல்லா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். கல்யாணம் மாப்ள, நீங்க நல்லா கலகலன்னு சந்தோஷமா இருக்க வேண்டாமா? அண்ணா இங்க முடிச்சிட்டு அங்கேயும் பாத்துருங்க. அங்க இன்னும் டெக்கரேட் பண்ண வேண்டியது. அவரையும் ஹெல்ப் கூப்பிட்டு போங்க. ஓகே. இப்போ எதுக்கு ஃபோன் பண்றா? வந்துட்டாங்களா மச்சான்? சரி இருங்க, நான் போய் வரவங்களை கவனிக்கிறேன். ஆமா, டீ காஃபி ஏதாவது வேணுமா மாப்ள? இல்ல வேணாம் மாமா. ஜூஸ்? இல்ல வேண்டாம். அட என்ன மாப்ள, நீங்க எதை கேட்டாலும் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, நான் போய் ஆரஞ்சு ஜூஸை கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன், குடிங்க. அப்பதான் ரிசப்ஷன் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. பார்க்கவே டல்லா இருக்கீங்க. டேய் ஆதி, என்ன கேஷவ் இவ்வளவு பதட்டமா வர? ஏன், என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. சரி, மாப்பிள்ள கூட இருந்து பாத்துக்க. நான் கீழே போயிட்டு வரவங்களை வரவேற்பேன். சரி. டேய் மச்சான், ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்கடா. டேய் வா, சீக்கிரம் போய் அவங்கள ரிசீவ் பண்ணலாம்டா. டேய் ஹீரோ, என்னடா பேசுற? இப்படி அவங்கள அக்கறையா ரிசீவ் பண்ணி ரூம் வரைக்கும் கூட்டு போய் விட போறியா? போடா. ஆமா, நம்ம ஃபங்க்ஷனுக்கு தானே வந்திருக்காங்க. அப்ப நாம தானே அவங்களை கவனிக்கணும். ஏய், நம்ம மாட்டி போட்டா. உனக்கு என்னப்பா? ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லா பிரச்சனையும் எனக்கு தான். டேய் மச்சான், மொத்தமா எல்லாம் கெட்டு போய்டும்டா. என்னடா கெட்டு போய்டும்? அடங்கப்பா. டேய், நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியான்னு தெரியலடா. டேய் வாடா பாத்துக்கலாம். வாடா. டேய் ஆதி, நான் பாத்துக்கிறேன் வா. இதுதானே? ஆமாடி, இந்த மண்டபம் தான். ஹாய். ஹலோ சார். வாங்க வாங்க, வெல்கம். எங்க பாரதி? சார் நீங்க சொன்ன எல்லாம் முடிஞ்சது சார். ஓகே, நீங்க போய்ட்டு வாங்க. சார் என்ன சார் நீங்க?
ஒரு எம்ப்ளாயி கல்யாணத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம எம்டி நீங்களே வாசலுக்கு வந்து வெல்கம் பண்றீங்களே சார், நீங்க கிரேட் சார். சார் உங்களை மாதிரி பெரிய மனுஷன் வேற யாருக்கு சார் வரும்? என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் கௌரவம் பக்கமா எங்களுக்கு முன்னாடி வந்து நின்று எல்லா வேலையும் பாக்குறீங்களே சார், நீங்க வேற லெவல் சார். இதுல என்ன இருக்கு? எனக்கு ஆதி பிஏ மட்டும் இல்ல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு பதவியை விட பழக்க வழக்கம் தான் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஷிப் முன்னாடி இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. சார் செம சார், இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பார்த்ததே இல்ல சார். இந்த சிம்பிளிசிட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கே நீங்க எம்டி தானோன்னு சந்தேகமா வருது. என்னடா மச்சான், யாரையோ ரொம்ப எதிர்பார்க்கிற மாதிரி தெரியுது. சச்சா, அப்படிலாம் இல்ல. வாய் மட்டும்தான் அப்படி சொல்லுது, ஆனா உன் மூஞ்சியை பார்த்து அப்படி தெரியலையே. டேய் சும்மாறா. லதா, பாரதி வரலையா? இத்தனை பேர் வந்திருக்கோம், எங்களை விட்டுட்டு வராத ஆளை பத்தி மட்டும் கேக்குறீங்க. அது வந்து என்ன ஆதி பண்றது, அவ கல்யாணத்துக்கு வரலன்னு சொல்லிட்டா. ஏன் தமிழுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லையா? தெரியல ஆதி, நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டேன், அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது அவளால பார்க்க முடியலையோ என்னமோ. ஐயோ, நான் சும்மா சொன்ன ஆதி. சரி, ஓகே ஓகே. எல்லாரும் டிராவல் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்பீங்க. எல்லாருக்கும் மேல ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க. லதா, எல்லாரையும் கூட்டு போய் பாத்துக்க. ஓகே ஓகே சார், பாடி பாடி போலாம். பாரதி வராததுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஏ மச்சான், என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அதான் ஒரு வழியா எல்லாரையும் சமாளிச்சு அனுப்பியாச்சுல. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பக்கு பக்குன்னு இருக்குடா. எல்லாம் ஓகேடா, யாருக்கும் எந்த சந்தேகம் வரல. அப்புறம் என்ன? அப்படிலாம் ஒன்றும் சந்தோஷப்பட்டுக்க முடியாது. கற்பனையில் ஏதோ ஹீரோவா இருக்க, அந்த கனவு கலைஞ்சு போச்சுன்னா? டேய், அதெல்லாம் யாருக்குடா தெரிய போகுது? டேய், எவ்வளவு நேரத்துக்குடா? எப்பன்னு தெரியல, ஆனா இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் தெரியாம இருக்குமா சொல்லு? டேய் சும்மா விடுறா, நீ அதை யோசிச்சு உன்னை காட்டி கொடுக்காம இருந்தா சரி. என்னது? அப்படி தெரிஞ்சாலும் பிரச்சனை எனக்கு தான், உனக்கு இல்ல. உனக்கு என்னப்பா, ஜாலியா சொல்லிட்டு போயிடுவ. எனக்கு தானே பிரச்சனை. டேய், உனக்கு என்னடா பிரச்சனை? ரெண்டு பேருக்கு பிரச்சனை தானே, அதைத்தான் சொன்னேன். டேய், நானே கடுப்புல இருக்கேன், சும்மா டென்ஷன் பண்ணாத. வா. டேய், ஆனாலும் நீ சரியில்லையே. ஏன்? டேய், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குடா, தேவையில்லாம யோசிக்காத. வரியா? வாடா. गाइस, ரிசப்ஷன் 7 o'clock ஆரம்பிச்சிரும். இப்ப டைம் 6 o'clock. எல்லாரும் 30 minutesல ரெடி ஆயிடணும். சரியா? சரி. நம்ம ஆதியோட gift கொடுத்துறலாம். கண்டிப்பா. அத ஸ்டேஜ்ல தான கொடுக்கணும், அப்பதானே நமக்கு கெத்தா இருக்கும். கெத்தெல்லாம் இருக்கட்டும் டி, ஆனா முன்னாடியே கொடுத்துடலாம். அப்பதான் ஆதி கையில போட்டு பாரு. வாங்கும்போதே பாரதியும் நானும் அதான் பேசிக்கிட்டோம். அதுவும் சரிதான். எப்ப கொடுத்தா என்ன? சரி, ஓகே போலாமா? ஓகே, சீக்கிரம் வாங்க. பை. பை. லதா, நீ முதல்ல போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நீ தான் மேக்கப் போட்டு ரெடியாக லேட் ஆகும். சரி சரி, நெக்ஸ்ட் நான் போறேன். ரம்யா, நான் ரெடியாக லேட் ஆகும்னு சொன்ன பாத்தியா? எவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிட்டேன்னு. நீ ரெடி ஆகுற வரைக்கும் எங்களை எங்கடி ரெடி ஆக விட்ட?
அதை எடு இதை எடு மேக்கப் போடுன்னு மொத்தமா ரெடி ஆயிட்டதுக்கு அப்புறம் தானே எங்களை விட்ட. சரி சரி போதும், வாங்க போலாம். போலாமா? லதா அந்த மோதிரம் எடுத்துக்கிட்டியா? ஹேண்ட்பேக்ல இருக்கு, எடுத்துட்டு வரேன். சரி சரி பாக்ஸ் எடுத்தாச்சு, வாங்க போலாம். வாங்க. ரெடி ஆயிட்டீங்களா? போலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. மாப்பிள்ளை ரூம் எங்க இருக்கு? சார் ரூம் அங்க இருக்கு. சாரா? ஆமா, எம்டி சார் தானே. ஆஹா, நாங்க எம்டி சார் ரூம் கேட்கல, மாப்பிள்ளை ரூம் கேட்டோம். இவங்க எதுக்கு ஆதி ரூம் கேக்குறாங்க? ரூம் எங்க இருக்கு? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஓகே சார். சார் சொல்லுங்க. ஆதி ரூம் கேட்டா உங்க ரூம் கை காட்டுறாங்க. ஆதி ரூம் எங்க இருக்கு சார்? ஆமா, இப்போ எதுக்கு நீங்க அவனை தேடுறீங்க? சார் gift கொடுக்க தான் சார். அத அப்புறமா ஸ்டேஜ்ல கொடுக்க வேண்டியதானே? இப்ப கொடுத்தா அவர் போட்டு பாருல. இதோ ஆதியே வந்துட்டாரே. அதான் வந்துட்டார்ல, விஷயத்தை சொல்லு. என்ன லதா? ஆதி, ஆபீஸ்ல நாங்க எல்லாருமே சேர்ந்து உங்களுக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கோம். பாரதி தான் உங்களுக்காக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணோம். அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறதுக்காக வந்தோம்.